Subscribe to my channel and hit the bell icon so you never miss any video from my channel. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிறைய பெண்களுக்கு குழந்தை அப்படிங்கிறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அதாவது ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. மாதவிடாய் 2 நாள் தள்ளி போனாலே இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, இல்லை 2 நாள் கழித்து பார்க்கலாமா, நம்ம கன்சீவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆசையோடு எதிர்பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேருக்கு அது இல்லாமையும் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ அப்படி கிடைக்கிற குழந்தைய நம்ம கன்சீவாக இருக்கும்போது எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறோமோ அப்படி தான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். ஸோ அந்த டைமில் என்னென்ன செய்யணும், கன்சீவாக இருக்கும்போது என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். பச்சை முட்டை, பாதி வேக வச்ச முட்டை கண்டிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி தான் கறியும் பாதி வேக வச்ச கறி சாப்பிடக்கூடாது. 3வது, மெர்க்குரி அதிகம் இருக்கிற மீன்கள் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கக்கூடாது. நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் சால்மன் மீன் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பால் எல்லாமே பதப்படுத்தாமல் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. பால் நல்லா காய வச்சு தான் குடிக்கணும். டெய்லி 1 கிளாஸ் மில்க்கு குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னன்சி டைமில் சீஸ் அப்புறம் சாஸஸ் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் நல்லா நிறைய தண்ணி குடிக்கணும். குறைவான கொழுப்பு உள்ள உணவுகள், நல்ல புரோட்டீன் உள்ள உணவுகள் நல்லா சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தென் அது மட்டும் இல்லாமல் நல்லா கழுவின பழங்கள், காய்கறிகள் சாப்பிடணும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, ப்ரெக்னன்சி டைமில் பெயிண்ட் அடிக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஸோ நிறைய உமன்ஸுக்கு பிடிக்கும் பெயிண்ட் அடிக்கிறது. இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது வேலை நடக்குது அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா சில பெயிண்டில் கெமிக்கல் இருக்கலாம். ஸோ அது நம்ம பேபிக்கு அஃபெக்ட் ஆகும். அதனால நீங்கள் அந்த பெயிண்ட் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. வீட்டில் வேறு யாரையாவது பண்ண சொல்லுங்கள். கஃபைன், ப்ரெக்னன்சி டைமில் நம்ம எல்லா வீடியோலையும் திருப்பியும் சொல்கிறோம், கஃபைன் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா நார்மல் டேஸில் ஒர்க்குக்கு போகிறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஒரு நாளைக்கு 3 காஃபி 4 காஃபி குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு காஃபி எடுத்துக்கக்கூடாது. ப்ரெக்னன்சி டைமில் ஒரு நாளைக்கு 1 காஃபி குடிக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் அதிகமாக காஃபி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும், உங்களோட ஹார்ட் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் காஃபி லிமிட்டாக குடிங்க. தென் ப்ளசண்ட்டாக இருக்கு இல்லையா, குழந்தையோட நஞ்சுக்கூடிய கஃபைன் கிராஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கும் உங்களோட பேபிக்கும் கஃபைன் பாதிப்பை உண்டாக்கலாம். அதனால் காஃபி ஒரு நாளைக்கு லிமிட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு 1 காஃபி குடிங்க. கஃபைன் அப்படிங்கிறது காஃபி, டீ மட்டும் இதில் அடங்காது. சாக்லேட், சோடாஸ் இந்த மாதிரி எல்லாமே இதில் சேரும். மெடிகேஷன்ஸ், ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஹெல்த் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஸோ ஸ்டொமக் பெயின், ஃபீவர், லூஸ் மோஷன், இல்லைனா இடுப்பு பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் சில பேருக்கு. ஸோ அந்த டைமில் நீங்கள் பாட்டுக்கு மெடிக்கலில் போய் ஏதாவது டேப்லெட் வாங்கி சாப்பிடக்கூடாது. டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் எந்த டேப்லெட்டும் எடுத்துக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அது உங்களோட, நீங்கள் மெடிக்கல் அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா அது உங்களோட பேபிக்கு அஃபெக்ட் ஆகலாம். ஸோ எதுனாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் மெடிசின்ஸ் எடுத்துக்கோங்க. ஹீல்ஸ் செப்பல் ப்ரெக்னன்சி டைமில் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் நமக்கு பேபி வளர வளர உங்களோட ஸ்டொமக் பெருசாகும். ஸோ அதனால் முதுகு தண்டு வளைஞ்சு கொடுக்கும். அதனால் உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் ஹீல்ஸ் செப்பல் போட்டு நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வீக்கம், கால் வலி, இடுப்பில் பிடிச்சிக்கிறது, ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதனால் ப்ரெக்னன்சி டைமில் நல்லா ஃப்ளாட் செப்பல் அந்த மாதிரி பார்த்து போடுங்க. பூனையோட கழிவுகள் எல்லாமே நீங்கள் ப்ரெக்னன்சி டைமில் தொடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ பூனை நிறைய பேர் வீட்டில் வளர்ப்பாங்க. ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் அதை ரொம்ப டச் பண்ணாதீங்க. பூனை
பாத்ரூம் போயிடும் இல்லையா. ஸோ அந்த கழிவெல்லாம் நீங்கள் தொட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒட்டுண்ணி நம்மளோட பேபியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட குழந்தை வந்து ஏதாவது குறைபாட்டோட பிறக்கிறது அந்த மாதிரி குழந்தை ஏதாவது அஃபெக்ட் பண்ணிடும் அந்த ஒட்டுண்ணி. அதனால பூனையோட கழிவுகளெல்லாம் ப்ரெக்னன்சி டைமில் தொடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ரொம்ப நேரம் நின்றுட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு செயல் அந்த டைமில் வந்து ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நாளாக உங்களுக்கு ஸ்டொமக் வந்து பெருசாக குழந்தை வளர வளர உங்களால் உட்கார முடியாது, ரொம்ப நேரம் மூச்சு வாங்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். அதனால ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அரை மணி நேரம் நடந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக படுத்துக்கலாம். ஸோ ஒன் சைடாக தான் படுக்கணும் ப்ரெக்னன்சி டைமில். மல்லாக்க படுக்கிறது, குப்புற படுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் படுக்கக்கூடாது. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன சாப்பிடணும், ஸோ எல்லாமே டாக்டர்ஸ், நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி அது மாதிரி நடந்துக்கோங்க. பயப்படாதீங்க. ஸோ நல்லபடியாக குழந்தை பிறக்கும்.